ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற இந்த காகப்பட்டை வந்து கட்டுத்தரையில் போட்டிருந்தோம். ஸோ கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையிலே இருக்கக்கூடாது. அந்த கோழிங்களோட உடம்பு ஹீட்டை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு இது ஒரு மண் குளியல்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கே மண் ஈரமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அதுக்கு அவங்கன்ற ஒரு குளியல் மாதிரி அந்த உடம்பு ஹீட்டை போகிறதுக்காக ஒரு மண் குளியல் மாதிரி போடுவாங்க. அதுதான் இப்போ இந்த இது பட்டா பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்போ கட்டுத்தரையில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி அந்த டைமில் திறந்து விட்டால் அது இந்த கோழிங்க பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் கட்டுத்தரை போட்டாலும் அந்த வெளிமேய்ச்சலில் இருக்கிற மாதிரி அந்த புல்லுங்க இலைங்களை சாப்பிடும்போது அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெளியில் திறந்து விட்டுறது. இப்போ பார்த்திங்கன்னா இது மண் குழியில் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குருத்து இருக்கிற இடமெல்லாம் வாளுக்கிட்டெல்லாம் ரொம்ப மண்ணாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போது மண் குளியல் போட்டாச்சா இது இப்போ எடுத்து நாளைக்கு வெயில் டைமில் எடுத்து ஒரு நல்ல தண்ணியில் போட்டு இது பண்ணிடணும். ஏன்னா அந்த குருத்தாக இருக்கிற இடமெல்லாம் மண்ணாக இருக்கிறதுனால அது பூச்சி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கட்டுத்தரை போடணும். இப்போ ஏன்னா அது கோழிங்கிறது மேபி எப்பயுமே ஹீட்டாக தான் இருக்குது. கோழின்றது சூடு தான். அதனால் அதோட உடம்பு சூடை போக்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஈவினிங்கில் ஒரு 4 o'clock 5 o'clock திறந்துட்டோன்னா அந்த மாதிரி அதை ஒரு மண் குளியல் போட்டு அந்த உடம்பு வெப்பத்தை இன்றைக்கெல்லாம் இருந்த அந்த ஹீட்டெல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கோழிங்க ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவும் இது பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நான் இப்போது டைம் 5 மணி ஆகிடுச்சு. நான் 4:30 போல் திறந்து விட்டேன். கொஞ்சம் வெளியே மேய்ச்சலில் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பாருங்கள், நீங்களே பாருங்கள், தெரியும், உங்களுக்கே தெரியும் அது எப்படி மண் குளியல் போடுதுன்ட்டு. இப்படி தான் ஒரு ஹெல்த்தியாக ஒரு சேவல் கட்டுத்தரை போட்டு நல்லா வால் எடுக்கணுன்னா இப்படி தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கட்டுத்தரை போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லேட்டானதுனால இப்போ எனக்கு ஒரு 2.5 அடி வால் இருக்குது. இது இன்னும் ஃபஸ்ட்லேருந்து கட்டுத்தரை போட்டிருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்ல பெரிய வாலாக கிடச்சிருக்கும். வால் ஃபுல்லாக கொட்டி போச்சு, சென்டர் வால் ஃபுல்லாக. ஸோ அது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், சென்டரில் வால் ஃபுல்லாக மொத்தமாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும், சைடில் மட்டும்தான் இருக்குது. சைடில் இருக்கிற வாலே 2.5 அடிக்கு மேலே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இது எப்படி குளியல் போட்டு இது மண் உடம்பெல்லாம் மண்ணாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் இப்படியே விட்டால் பூச்சி அடிச்சிடும். அந்த பூட்டானுன்ற ஒரு டானிக் இருக்குது, இது ஒரு மருந்து இருக்குது, அந்த உனி மருந்துன்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கெல்லாம் அடிப்போம். அந்த மருந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மண் குளியல் போட்டு நைட்டில் அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த வால் கூடத்தில் வந்து பூச்சி அடிக்கிறது கம்மியாக இருக்கும். காலையில் ஒரு 9-10 மணி போல் எழுந்து இதை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா அந்த சேவல் ஷைனிங் வரும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வால் எப்படி இருக்குன்னு. சைடு வால் பாருங்கள் 2.5 அடிக்கு மேலே இருக்குது. எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பாருங்கள். காகப்பட்டா தான் இது. இது தாடி இல்லை, மத்து போல் இருக்குது. ஹைட்டு கம்மி தான், ஆனால் வால் இல்லைனாலும் டெம்பர் லென்த்தில் வரும் பாருங்கள். எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். சைடு வால் தான் இது. சென்டரில் இருக்கிற வால் ஃபுல்லாக கொட்டி போச்சு. இப்போ தான் எல்லாம் குறுக்கில் இருக்குது. இந்த டைமில் ப்ரீடிங் போடக்கூடாது. ஸோ அதனால தான் அதை கட்டுத்தரைக்காக நிப்பாட்டியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.